இங்கே கூடியிருக்கும் என் குடும்பத்தைச் சேர்ந்தவர்களே, மேடையில் அமர்ந்திருக்கும் அத்தனை நல்லுள்ளங்களுக்கும், அன்பு தலைவாசல் விஜய் வந்திருக்காரு. அண்ணனோட நான் இலங்கைக்கு ஃபோன் பண்ணி பேசினேன். என் வீட்டில் இல்லைடா பாண்டி அவர்கள் அவருடைய உழைப்பு வந்து பெரிய உழைப்பு. இந்த அளவுக்கு பெருசாக வந்திருக்கேன்னா பெருசாக வந்திருக்கலாம். பணம் இருந்து தேவையில்லை, கொடுக்கறதுக்கு ஒரு மனசு வேணும். நான் மிகவும் பாண்டி அவர்களை ஏன் பாராட்டுகிறேன் என்றால், அவன் வந்து சேரும்போது நடிகர் சங்கத்தில் நான் இருந்தேன், செயலாளராகவோ தலைவராகவோ ஏதோ இருந்தேன். அப்போ இவன் வந்திருந்தான். இவனை எனக்கு என்னமோ பிடிச்சி போச்சு. ஏன் பிடிச்சதுன்னு தெரியல. என்னுடைய நிலைமை இப்படின்னா இதெல்லாம் அப்படி பாடினான். சரி, அதுக்காக நீ மெம்பரை சேர்றா, நடிகர் சங்கத்தில் சம்பாரிச்சு போட சொல்லிவிட்டு அவனை சேர்த்து விட்டுட்டு இவனை சேர்த்து விட்டுட்டு நான் வெளியே வந்துட்டேன். இப்போ பார்த்தா நல்ல நிலைமைக்கு வந்துட்டான். பட் நல்ல நிலைக்கு வந்தால் கூட அடுத்தவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தோடு செயல்பட்டு கொண்டிருக்கிறேன். அதை நான் மிகவும் பாராட்டுகிறேன். அவனுக்கு உதவி செய்கிறோமேன்றது யார்கிட்டையும் பேச மாட்டேன். இப்போ எங்ககிட்ட வந்து நான் வணக்கம்னேன்னு சொன்னாலே பயமாக இருக்குது. இவன் வந்து சொன்னான்னா பயமாக இருக்குது இப்போ. ஏன்னா இம்மிடியட்டாக ஏதோ ஒரு ஃபங்க்ஷனுக்கு கூப்பிடுவான், இல்லை ஏதோ ஒரு விஷயத்துக்கு கூப்பிடுவான். அதுக்காக தான் வந்து பேசுவானே தவிர பட வாய்ப்பு வேணும்னு இது வரைக்கும் அவன் எங்ககிட்ட கேட்டதே இல்லை. அது கடவுளாக பார்த்து அவனுக்கு கொடுக்கறது. பட் அவனுடைய பேட்டியை பார்த்த, நீ அப்படி பேசக்கூடாதுன்னு நான் ஏன் சொல்ல வரேன்னா, இவ்வளோ பெரிய உதவியெல்லாம் வாங்கிட்டு இருக்கேன். நீ பேட்டியில் வந்து மனசில் என்ன இருக்கோ அதுதான் பேசணும், அது வேறு விஷயம். இருந்தாலும் உன் லெவலில் பேசும்போது அதை வந்து சினிமாவில் வந்து நல்லவர்கள் வல்லவர்களை விட கெட்டவர்கள் அதிகம். சினிமாவில் மட்டும் தெரிஞ்சு வச்சுக்க, வயிற்றில் பல் இருக்கிறவன் தான் அதிகமே ஒழிய வயிற்றில் பல் இல்லாதவன் குறைவு. இவ்வளோ பேரை கூப்பிட்ட ஊனமுள்ளவர்களாக கூப்பிட்ட பாரு, அதெல்லாம் பார்க்கும்போது நான் ரொம்ப நெகிழ்ந்துட்டேன். இந்த எண்ணம் எல்லாருக்குமே வருமா? சில பேர் தள்ளி நின்று உதவி செய்வாங்க. பட் முதல்ல இதில் சமுத்திரக்கணி இருந்தாரோ சரிங்க. இப்போ என்ன ஊர் பேரை சொல்லணுமா? இருந்தாலும் எல்லா பாராட்டிலுமே என்னுடைய தாய் தந்தையருக்கு தான் பேசுவார். கடைசி வரைக்கும் அவங்களெல்லாம் காப்பாற்றுறவன். இவ்வளோ பேரை காப்பாற்றினது போக தாய் தந்தையரை காப்பாற்றுறான் பாருங்க, அதுதான் பெரிய விஷயம் என்று சொல்லி இளைஞர்களுக்கு ஒன்றை ஒன்று சொல்லிக் கொள்கிறேன். தாய் தந்தையரை முதியோர் இல்லத்தில் சேர்த்து விடாதீர்கள். நீங்கள் நினைக்கிறீங்க நான் உங்கள் தொல்லை போயிடுச்சு, இப்போ தொல்லை கிடையாது, போய் சேரட்டும் முதியோர் இல்லத்தில். நாளைக்கு இதே இது உனக்கும் நடக்கும், அதான் பெரிய விஷயம். சைக்கிள் இது. அதனால் தயவு கூர்ந்து பேக் பண்ணிக்கிட்டு நீங்கள் கற்றுக்க வேண்டியது, இவ்வளோ சிறு வயசில் நல்ல வளர்ச்சி அதெல்லாம் ஓகே. ஆனால் தாய் தந்தையரை மதித்து அவன் வாழ்கிறான். அதனால் அவனுக்கு என்றென்றும் நல்ல ஒரு வாழ்க்கை இருக்கும் என்பதை சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.